குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்தே மாதரம் நேஷனல் சாங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேஷனல் சாங் ரீசெண்டாக கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. அந்த இஷ்யூ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஜென்ரலாக தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில ஃபீச்சர்ஸ்க்கு எப்பயுமே ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ லீடர்ஸ் ஃபாலோ பண்ண பிரின்சிபல், இது எல்லாத்துக்குமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயும் சரி இண்டிவிஜுவல் எத்திக்ஸ்லேயும் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அப்படி ஒரு சாங் தான் நேஷனல் சாங். இந்த நேஷனல் சாங்கில் ரீசெண்டாக என்னென்ன இஷ்யூஸ் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேஷனல் சாங்கை கம்போஸ் பண்ணது யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, பெங்காலில் இருந்திருப்பார். இவர் 1875 அப்போ இந்த நேஷனல் சாங்கை கம்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஒரிஜினலாக என்ன லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் பெங்காலியில் எழுதியிருப்பார். ஸோ அப்போ இந்த சாங் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக ரைஸ் ஆகிருக்காது. பட் அதுக்கு அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸில் தான் இந்த சாங்கோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு நேஷ்னல் சாங்காக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் 1882 அவரோட நாவலில் ஆனந்த் மாத் அப்படிங்கிற நாவலில் இந்த சாங்கை பற்றி எழுதியிருப்பார். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆனந்த் மாத் அப்படின்னா, அந்த டைமில் பிரிட்டிஷோட அப்ரஸ்டு பாலிசிஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஆனந்த் மாத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். முக்கியமாக பெங்கால் ஃபெமைன், சன்னியாசி ரிவோல்ட், இது எல்லாத்த பற்றியும் பார்த்திங்கன்னா அவர் அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் இந்த சாங்கை பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு எல்லா லீடர்ஸும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். பிரிட்டிஷ்க்கு எதிராக பீப்புளை யுனைட் பண்ணுறதுக்கு இந்த சாங்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ரிலீஜியஸ் லீடர்ஸ் இதில் இருக்கிற லைன்ஸ் மற்ற ரிலிஜனுக்கு அப்போசிஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கன்சர்னை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த சாங் நேஷ்னல் சாங்கை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நேஷ்னல் சாங்கை அடாப்ட் பண்ணும்போது லீடர்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈவன் தோ இது கான்ஸ்டியூஷனலி ரெகக்னைஸ் பண்ணலனாலும் நேஷனல் அந்தம் அளவுக்கு நேஷனல் சாங்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன கான்ட்ரவர்சி வந்துச்சு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் அந்த சாங்ஸோட ஒரிஜினல் வேர்ஷன்ஸ் இப்போ இல்லை, சில ஸ்டான்ஸாக ரிமூவ் பண்ணதுனால அந்த சாங்கில் சொன்ன பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங்கில் ஏன் அந்த வெர்சஸை டெலீட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த டைமில் இந்த சாங் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா மதர் காடஸ், எஸ்பெஷலி ஹிந்து காடஸ் துர்கா, காளி, இவங்களை பற்றிலாம் பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் தோ பீப்புளை யுனைட் பண்ணுறதுக்காக பேட்ரியாட்டிசத்துக்காக அந்த சாங் எழுதியிருந்தாலும் சில ரிலிஜியஸ் லைன்ஸ் இருக்கிறதுனால மற்ற ரிலிஜியஸ் லீடர்ஸ்க்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் தோ சுபாஷ் சந்திர போஸ் அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார், அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க. பட் ஜவஹர்லால் நேரு மற்ற லீடர்ஸ்க்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால சில லைன்ஸை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த ஒரிஜினல்லேருந்து சில லைன்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் திரும்ப பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்சிஸ் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஈவன் தோ லைன்ஸ் ரிமூவ் பண்ணாலும் அவங்க மகாத்மா காந்தியோட கைடன்ஸ் பேரில் தான் அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நேஷ்னல் சாங்கை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கான்ட்ரவர்சிக்கு காங்கிரஸ் லீடர்ஸ் என்ன ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்கன்னா, நேஷ்னல் சாங் அண்ட் நேஷ்னல் ஆந்தம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ரெண்டுமே பேட்ரியாட்டிசத்தை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியனை இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க.